பிரதோஸ்மி திவாகரம் நாராயண நாராயண அமிர்தம் பிரம்ம நாராயண 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 கேசவா மாதவ திருக்குமா பூர்பூஸ்வரோம். நீ எங்கம்மா வந்த? கௌசல்யா எங்க? மாமி வரப்படாது. ஓஹோ. ஜபா குசும சங்காசம் காசியபயம் மகாத்திரம் தமோரி சுபாபகரம் பிரதோஸ்மி திவாகரம். மொத்தமா மாமா உங்களாண்ட சித்த பேசணும். பேஷா பேச என்னத்த சொல்றது? இந்த முண்டச்சி சாஸ்திரத்தை அவமச்சுட்டு தெரியறதையா? அந்த கர்மம் தான் தலை விரிச்சு ஆடுறத. வெங்கட்ராமா, வேதம் சொல்ற வாயால் இது மாதிரிலாம் பேசப்படாது. வேதம் படிச்சதுனால சாஸ்திரத்தை பாதுகாக்கிற கடமையும் அதிகமா இருக்கே. தப்பு கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறச்சு அதை எப்படி தட்டி கேட்காம இருக்க சொல்றேன்? ஏண்டா பாராட்டு இப்பெல்லாம் பேசுறது பகவானியா இருக்காங்க. சந்திரிக்கை அழிச்சுண்டு இனி ராத்திரி வண்டிக்கு பட்டணத்துக்கு புறப்படலான் இருக்கேன். முனியனண்ட சொல்லி சாய ரக்ஷையா வண்டி கட்டி எங்களை ரயிலடியில கொண்டு போய் விட சொல்லணும். உனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலடி விசாலம். ஆமா, போய்த்தான் ஆகணும் தீர்மானமாவே இருக்கியா? மாமா, என்னால நீங்களாம் ஏமாமா வீணா பைசொல் கேட்கணும். வீணா போன பொம்பனாட்டி இப்படிதான் இருக்கணும்னு சம்பிரதாயம். இந்த ஊர் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நீங்க இருந்தாகணும். பண்ணி கொடுத்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நான் வாழ்ந்தாகணும். கேமமா இருப்படி குழந்தை. முனியா, இன்னும் ரயிலடி போய் சேர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? இந்த 4 மைலுமா, 1 மணி நேரத்துக்குள்ள போய் சேர்ந்துடலாம். 8 மணிக்கு தானமா வண்டி, கொள்ள நேரம் கிடைக்கல. எப்பம்மா திரும்பி வருவீங்க? ஐயாவுக்கு ஒரு கடிதாசு போட்டீங்கன்னா சரியா வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டுவேன்ல. இல்ல முனியா, பட்டணத்துல ஒரு ஜோலி இருக்கு. அது முடிஞ்சிடுத்துன்னா அங்கேயே தங்கிட வேண்டியதுதான். அப்படி இல்லைன்னா சந்திரிக்கை அழைச்சுண்டு காசிக்கு போயிடலான் இருக்கேன். அத்தை, கோமதி பாட்டினேக்கு நாளைக்கு முறுக்கும் அதிசமும் பண்ணி கொடுக்கிறேன்ட்டு சொன்னா. அதை சாப்பிட்டு ஊருக்கு போலாமா? உனக்கு அதெல்லாம் நிறைய பட்டணத்துல வாங்கி தரேன். என் பட்டோலியோ, என் தங்கமோலியோ, என் குஞ்சலமோலியோ. ஏமா, பட்டணத்துல முத்தம்மா பாப்பா வீட்டில் தானே தங்குவீங்க? தெரியல முனியா, அங்க போய் தான் என்ன சௌகரியம்னு பார்க்கணும். பட்டணத்துல பாப்பா வீடு பெருசா விஸ்தாரமா இருக்குன்னு போன தடவை ஐயா போயிட்டு வந்தப்ப சொன்னாரு. அதன் தலையில நல்லதா எழுதுனமே, உனக்கு மட்டும் வஞ்சகம் பண்ணிட்டானேம்மா. இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசுற முனியா? நடக்கணும்னு இருக்கிறதெல்லாம் நடந்துதானே ஆகணும். அதுவும் சரிதான். இளநி பறிச்சு கொடு முனியான்னு நீங்க 2 பேரும் இந்த கிழவங்காலை பிடிச்சிக்கிட்டு சுத்தி சுத்தி வருவீங்க. தோப்புல மரம் ஏறுவோம் நடம் பிடிச்சி ஏறி இறங்க தெரியாம கீழே விழுந்து முகமெல்லாம் மண்ணை பூசிக்கிட்டு அழுத அழுக இருக்கு. சிரிப்பு முட்டின பத்தியா தாயி? தாயி, பழசெல்லாம் நினைக்க கூடாதுன்னு இல்ல தாயி. சங்கடமானதெல்லாம் விட்டுவிட்டு சந்தோஷமானதை நினைச்சு சிரிக்க பழக்கணும் தாயி.
ஹே 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 ஹே. இந்தாடி நீ போடு. ஏடி பங்கஜம், விசாலத்துக்கு அலங்காரம் பண்ணி ஆயிடுத்துமா. கொழக்கடையில முத்தம்மாவோட விளையாடிட்டு இருக்கா. என்னடி இது, காசி யாத்திரைக்கு நாழி ஆயிடுத்து. அவதான் போனானா என்ன புண்டுகளோ. நான் ஜெயிச்சிட்டேன். போடி, எப்ப பார்த்தாலும் நீயே ஜெயிச்சுட்டு இருக்க. பரவாயில்ல, இந்த ஆட்டத்தை நீ ஜெயிச்சுக்கோ. நன்னா இருக்கு. தாலி கட்டிக்கிற வேலை வந்தாச்சு. கல்யாண பொண்ணு புது புடவைய தரையில பொருளை விட்டு தாயம் ஆடிட்டு இருக்கிறதா. விட்டு விசாலம், உள்ள போய் கல்யாண போனா லட்சணமா ஓரமா உட்காந்துட்டு மாப்பிள்ளையாத்துக்கார வந்துட்டே இருக்காடி. இருமானி, இந்த ஆட்டம் ஜெயிச்சுட்டு தான் நான் வருவேன். அத்தை, விசாலத்துக்கு கல்யாணம் ஆயிட்டா தாயமெல்லாம் ஆடப்படாதா? அப்ப நான் இங்க வரைச்ச என் கூட யாரு விளையாடுவா? பேசாம நானும் அவ கூடயே அவ புக்காத்துக்கு போயிடுறேன். திவ்யமா இருக்கு. நோக்கும் அவ புக்காத்து பக்கமே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் ஆயுஸ்க்கு 2 பேரும் சேர்ந்தே தாயம் ஆடிட்டு இருக்கலாம். இப்ப வாடி, சீக்கிரம் அதை போட்டுட்டு வா. வா வா வா. கோதை மாலை மாற்றினாள், மாலை சாற்றினாள், கோதை மாலை மாற்றினாள். மாலடைந்த மதிலரங்கன் மாலை அவர் தன் மார்பிலே பூமாலை சாற்றினாள், கோதை மாலை மாற்றினாள். மாலடைந்த மதிலரங்கன் மாலை அவர் தன் மார்பிலே சீதா கல்யாண வைபோகமே ராமா ஆனந்தமானந்தமே பரமானந்தமானந்தமானந்தமே. நாம் செய்த பூஜா பலன் இன்று பலித்ததம்மா, நாம் செய்த பூஜா பலன் இன்று பலித்ததம்மா. ஆனந்தமானந்தமானந்தமே பரமானந்தமானந்தமானந்தமே பரமா. அம்மா, என்னடி இது, பிடாரி ஆட்டம் தலையை விரிச்சு போட்டு இருக்கேன். அம்மா, எனக்கு கை எட்ட மாட்டேங்கிறது. நீ வந்து பின்னியோட. நன்னா இருக்குடி. தொத்தரண்டா ஒரு வழியா புக்காத்துல கொண்டு போய் ஒப்படைச்சாகணும். நோக்கு என்னடானா இன்னும் தலைவாரி பின்ன அம்மா வேண்டி கிடக்கு. மண்ணி கொத்தாசியா உட்காந்து காய்கறி நறுக்கி கொடு. புக்காத்துக்கு போறதுக்குள்ள எல்லா காரியமும் கத்துண்டாகணும். நீ கொண்டு போக வேண்டாம். அந்த பையன் எப்ப பாரு உம்முன்னு மூஞ்சி வச்சிருக்கா. ஒரு விளையாட்டும் தெரியல. சு, ஆத்துக்காரரை பத்தி அசத்தட்டம் பேசப்படாது. அம்மா அம்மா. சரி, இதை நறுக்கி வை, இதோ வரேன். வாசனை ஜோரா இருக்கே. மன்னி, ஆத்துல இன்னைக்கு என்ன சமையல்? கத்திரிக்காய் பிட்லையும் பொரிச்ச கூட்டும் பண்ணிருக்கேன். ஐ, எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அதான் எனக்கு தெரியுமே. ஐயோ விசாலு, விசாலு எல்லாம் முடிஞ்சு போயிடுத்துடி. ஐயோ, இப்படி கல்ல வாரி தூக்கி போட்டுட்டு போயிட்டாரேடி. ஐயோ பங்கஜம், விசாலத்தை ஆத்துக்கார் போயிட்டாராண்டி. ஐயோ வாழையடி வாழையா வாழ வந்த பொண்ணுடி, வாழ்வு பொறுக்காம வாழ குறுத்தாக வாடி கிடக்காடே. வாக்கப்பட்ட பூமிக்கு பாரமா போயிட்டாளே. மண்ணுக்கும் மம்பட்டிக்கும் சொந்தமா போயிட்டாளே. ஆங்கிலேயர் அடக்குமுறையை எதிர்த்து போராடுவோம். தாயி, பாரத் மாதா கே தாயி, பாரத் மாதா கே பாரத் மாதா கே. அடிமை தலைகளை உடைக்கும்
சாகும் வரை ஓய மாட்டோம். வந்து சேர்ந்துட்டோம் தாயி. கண்ணை அசந்துட்டா போல. பாரத் மாதா கே சுதந்திரமே எங்கள் உயிர் மூச்சு. பாரத் மாதா கே பாரத் மாதா கே போயிட்டு வரேன் முனியா. பாரத் மாதா கே தாயி மனசு உற்றாத தாயி. ஓய மாட்டோம். நீ போற காரியம் ஜெயம் தாயி. பாரத் மாதா கே போவோம் வாமா. ఏవండి మిమ్మల్ని చూడ్డానికి ఒక ఆవిడ పిల్లనెత్తుకొచ్చింది. ఎవరు? మీ స్నేహితుడు జి సుబ్రహ్మణ్య అయ్యర్ గారు పంపించారుట. நம்ம இந்த ஆத்துல தானே இருக்க போறோம். இல்லடா தங்கம், இங்க ஒரு மாமாவை பார்க்க வந்திருக்கோம். மாமானா யாரு? அவர் பேரு வீரேசலிங்கம் பந்துலு. நமஸ்காரம். நமஸ்காரம்மா. என் பேரு விசாலாட்சி. திண்ணவேலி வேளாங்குடி தான் எங்க ஊரு. உங்களாண்ட ஒரு சகாயம் வேண்டி வந்திருக்கேன். என்ன விஷயம்மா? இங்க பட்டணத்துல ஜி சுப்பிரமணியம்னு ஸ்வதேசமித்திரன் பத்திரிகையோட ஆசிரியர் இருக்காரோன்னு. அவர் என்ன மாதிரி ஆதரவில்லாத அபலைகளுக்கு சகாயம் பண்றதா கேள்விப்பட்டு அவரண்ட போனேன். சரி. ஆனா அவர் உங்களால் தான் எனக்கு உதவி பண்ண முடியும்னு சொல்லி இந்த கடிதாசை கொடுத்து விட்டுருக்கார். என்கிட்ட அனுப்பி வைக்கிற அளவுக்கு அப்படி என்னமா உதவி கேட்ட? நீக்கு ஒரு நல்ல வரனா பார்த்து நீங்க தான் மறு விவாகம் பண்ணி வைக்கணும். என்ன மாதிரி இருக்கிறவா பல பேருக்கு நீங்க ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கேன்னு அவ சொன்னா. బంగారు బొమ్మలాగుంది. పేరెన్నమ్మా? చంద్రికై. వస్తావా? లడ్డు ఇస్తాను. రామ్మా. உங்க குடும்பத்துக்கு நீ மறு விவாகம் பண்ணிக்கிறதுல சம்மதமாம்மா? என்ன பெத்தவா கூட பிறந்தவான்னு மொத்த பேரும் கொஞ்சம் வருஷம் முன்னாடி எங்க ஊர்ல வந்த பூகம்பத்துல காலமாயிட்டா. கொஞ்ச காலம் என்னோட மாமா ஒருத்தரோட ஆதரவுல இருந்தோம். இனிமே என்னோட நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நான் தான் பொறுப்புங்கிற முடிவோட கிளம்பி வந்துட்டேன். உனக்கு என்ன வயசா இருதுமா? நேக்கு இப்போ 25 வயசு. எங்க ஆத்துக்காரர் காலமாறப்போ 10 வயசு. தேவுடா. சமத்தா இருக்காளே, பாவம், தாயில்லாத குழந்தை. இவ பிறந்த அப்புறம் என் மண்ணிக்கு ஆயுசு 5 மணி நேரம் தான் இருந்தது. இந்த விதவ கோலத்தை என்னுடைய செதையில போட்டு எரிச்சுட்டு நீ மறுவிவாகம் பண்ணிக்கணும்னு என்னண்ட சத்தியம் வாங்கிண்டு ప్రాణను విట్టుటా. లక్ష్మి, ఇవాళ ఏ వారం? బుధవారం. మీకు తెలుగు తెలుసా? వేళాంగుడిயில எங்க ஆத்து பக்கத்தாத்துல தெலுங்கு பிராமணா இருந்தா. அவளாண்ட తెలుగు எழுதவும் படிக்கவும் கத்துண்டேன். ఓహో. ఏమండి హఠాత్తుగా ఏం వరమని ఎందుకు అడుగుతున్నారు? ఏం లేదు, తంజావూరు డిప్యూటీ కలెక్టర్ గోపాలయ్యంగారు బుధంకిழமை వరేని కడిదాసి పోటిరుందారు కదా. అవును. ఏంటండి విశాలాన్ని అతనికిచ్చి వివాహం పడాలని ఉద్దేశమా? అదే ఆలోచిస్తున్నాను. అలా చేస్తే బాగానే ఉంటుంది. அவரு புருஷனோட கூடாத விதவையை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவோட இருக்காரு. அவரை போல அழகான செல்வாக்கான பர்த்தா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். అదంతా సరే, కానీ మాంస భోజనం பண்றாரு, சாராயம் வேற குடிக்கிறாரு. ஏன் உண்டி ஏன் லாபம்? அவரன்னு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா நேக்கு ஆக்ஷேபணை இல்ல. மத்தபடி நல்லவர்னு சொல்றேன். இந்த 2 பழக்கத்தையும் என்னால மாத்திட முடியும் நம்பிக்கை இருக்கு. நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். మీరు చూస్తూ ఉండండి. இந்த பொண்ணோட அழகையும் சமத்தையும் பார்த்து இவளுக்காவே அவர் எல்லாத்தையும் விட்டுருவாரு. மாறுபல்க குன்னவே மீரா மனோரமண மாறுபல்க புனவே மீரா மனோரமண மாறுபல்க புனவே மீரா மனோரமண மாறுபல்க புனவே மீரா. பேஷ் பேஷ். மாறுபல்க குன்னா வேமிரா. ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறேன்னு నువ్వు పాడుతున్నావు. గోపాలయ్య గారు வந்து நிக்கிறாரு.